தொடர்ந்து நம்ம ஸ்ரீமதி வழக்க நம்ம உங்களுக்கு பதிவு போட்டுக்கினே இருக்கிறோம். இப்போ என்ன பதிவு நம்ம சொல்ல போகிறோம், என்ன செய்தியை சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ரொம்ப மன வேதனையாகவும் மன வருத்தமாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி பதிவு நம்ம தொடர்ந்து போட்டுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது அப்படின்னா, கார்த்திக் பிள்ளை அவதூறா பேசுறாருன்னு சொல்லிட்டு செல்வி டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸ்ரீமதியுடைய அம்மா 2 மாசம் மேலே ஆகிப்போச்சு. அவர் நம்ம கடலூர் எஸ்பி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணார். கடலூர் எஸ்பி கடலூர் சைபர் கிரைமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. இதுக்கடையில் நடவடிக்கை இல்லைன்னா இந்த அம்மா வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் வாங்கினாங்க. அந்த வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்துட்ட உடனே அதான் மனு ஏற்பு ரசீது அதுக்கு பேர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களும் நடவடிக்கை எடுக்கல. கடைசியில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது சைபர் கிரைம் தாங்க எடுக்கணும், அதனால நாங்கள் உங்களுடைய இதை க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிட்டு சைபர் கிரைமுக்கு அனுப்புகிறோம், கடலூர் சைபர் கிரைமுக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற வேப்பூர் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுத்தா சரி அப்படின்னு இருந்தாங்க. கடைசியில் சைபர் கிரைம்ல நடவடிக்கை எடுக்கல. என்னடா சைபர் கிரைம்ல நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு நம்ம தரப்புல விசாரிச்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்க வேலை எஃப்ஐஆர் போற வேலை கிடையாது சார். நாங்க கார்த்திக் பிள்ளை போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம். எங்களுடைய வேலை முடிஞ்சுது. எஃப்ஐஆர் போற வேலை எங்களுடைய வேலை கிடையாது. லோக்கல் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போடணும். நல்லா கேட்டுங்க, சைபர் கிரைமுடைய வேலை எஃப்ஐஆர் போடுற வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாரு அந்த சைபர் கிரைம்ல இருக்கிற ஒரு அதிகாரி. மறுப்பு தெரிவிச்சாருன்னா நான் அந்த ஆடியோ போட்டுருவேன். அந்த ஆடியோ போடக்கூடாதுன்றதுக்காக நாகரிகமாக பேசுகிறேன். முடியாதுங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போட முடியாது. அது ஆடியோவை அந்த வீடியோவை நாங்கள் டிலீட் பண்ணிட்டோம். அதான் எங்களுடைய வேலை. ஆனால் அந்த அதிகாரி சட்ட திருத்தமாக கரெக்டாக சொல்கிறார். ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் அவர் பேரை சொல்ல விரும்பல, நேர்மையான அதிகாரி அழகாக சொல்லிட்டார். நாங்கள் வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டோம், அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ணா அவர் என்ன சொல்றாரு, அந்த இன்ஸ்பெக்டர், சார் எங்களுக்கு தொலைபேசியில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணிடுறோம், நீங்கள் நடவடிக்கை எடுங்க சொல்லிட்டாங்க, ஆனால் எங்களுக்கு பேப்பர் இன்னும் வரல சார், வந்தால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டார். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து ஸ்ரீமான் பொது ஜனங்களே நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சென்னை வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில், இதே சைபர் குற்றத்துக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தேன். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு, சைபர் கிரைம்லாம் அனுப்பல, அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட்லயும் நம்ம சட்டமன்றத்திலையும் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி தெருவுக்கு தெரு, மாவட்டத்துக்கு மாவட்டம் சட்டங்களை மாற்றி, பிரிவுகளை மாற்றி ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்களோ? என்ன அங்கே போனால் நாங்கள் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்றாங்க. நம்ம
கடலூர் சைபர் கிரைம்ல. இவங்க ஏற்கனவே கடலூர் வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களால முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் சைபர் கிரைம் லாண்ட் ஆர்டர் காமிச்சிருக்காங்க வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன இது, என்ன கூத்து இது? மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல எங்களை மாதிரி பேசுறமே எங்களை முட்டாளுன்னு நினைக்குதா போலீஸு, இல்ல போலீஸுக்கு சட்டம் தெரியலையா, இல்ல சட்டம் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? சட்டம் தெரியாத மாதிரிலாம் இருக்க முடியாது. சட்டம் தெரியும். எதுக்கு எஃப்ஐஆர் போடணும், எதுக்கு செய்யணும், நமக்கு அது வேலையா, தூக்கி போடு அப்படின்னு போட்ட விஷயம். இப்போ இது என்னுடைய அருமை அண்ணன் நம்ம லைட் ஆஃப்ல ஆசிரியர் சித்ராஜ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேஸை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு போய் ரிட்டு போடலாம் அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னொரு தகவலும் சொல்றேன். அதாவது சாராயங்காய்ச்சனம் பிடிக்கிறதுக்கு கலால் பிரிவுன்னு தனியா இருக்குது பிடபிள்யூ. போதைப் பொருள் கஞ்சா விற்பனை செய்யறவனுக்கு அவனை பிடிக்கிறதுக்கு தனிப்பிரிவு இருக்கு, போதை தடுப்பு பிரிவு. அதே மாதிரி திருட்டு விசிடி விற்கிறவங்களுக்கு வீடியோ பைரசி செல் விபிசி செல்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி கிரைமுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா இருக்கு. அவங்கவுங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் குற்றப்பிரிவில் இருப்பவர்கள் சட்ட ஒழுங்கு பிரிவில் வேலை பார்க்க முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது. போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவில் இருப்பவர்கள் லாண்ட் ஆர்டர் போலீஸ் வேலையை பார்க்க முடியாது, அடிதடி கேஸ் எஃப்ஐஆர் போட முடியாது. சாராயம் விற்கிறவங்க பிடிக்கிறவங்க பியூடபிள்யூ ப்ரைபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் கலால் பிரிவு, அவங்க சட்ட ஒழுங்கு பிரிவில் வேலை பார்க்க முடியாது. ஆனால் சட்ட ஒழுங்கு பிரிவில் வேலை பார்க்கிற அதிகாரிகள் இது எல்லா கேஸையும் எஃப்ஐஆர் போடலாம். அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. மற்ற எந்த செக்ஷனும் எந்த பிரிவும் சட்ட ஒழுங்கு பிரிவில் அடிதடி சண்டை கேஸு கொலை கேஸு இந்த வழக்கெல்லாம் போடவே முடியாது. அவங்க தனிப்பட்டவங்க. போதைப் பொருள் தான் பார்க்கணும், கலால் பிரிவு தான் பார்க்கணும். ஆனா சட்ட ஒழுங்கு பிரிவில் இருக்கிற போலீஸ் ஒரு இடத்துல சாராயம் விற்குதுன்னா சட்ட ஒழுங்கு போலீஸ் போய் பிடிக்கலாம். அது சாராயம் விற்கிறவன் கலால் போலீஸ் தான் எங்களை பிடிக்கணும், நீங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவானா? தோலை உரிச்சு தூக்கி இருந்து உள்ள போடுவாங்க. கஞ்சா விற்கிறவங்க இப்ப எல்லாம் கஞ்சா கேஸ் போடுறாங்க, எல்லாம் லோக்கல் போலீஸ் தானே போடுறாங்க, என்ஐபி போலீஸா போடுறாங்க, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸா போடுறாங்க. இப்போ ஒரு பெரிய கண்டெய்னர் ஃபுல்லா கஞ்சா வருது, கொக்கைன் வருது அப்படின்னு ஒரு தகவல் வருது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அந்த ரோட்டை மறிச்சு அந்த கண்டெய்னரை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அது எத்தனை டன் இருக்குமோ வண்டி சீஸ் பண்ணிடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு எல்லாமே, ஏன்னா அது பெருசு, சின்ன சின்ன கஞ்சா 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் அரை கிலோ 1 கிலோ அப்படின்னா லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணோம், அது கேஸ் அவங்களே நடத்துவாங்க. இது டன் கணக்கில் இருக்குதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கல் போலீஸ் கரெக்டா முறையா எஃப்ஐஆர் போட்டு என்ஐபிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஃபைல் அனுப்பிடுவாங்க. எஃப்ஐஆர் எல்லாம், அதாவது போதை தடுப்பு பிரிவு போலீஸா இருக்கு. இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சட்ட ஒழுங்கு பிரிவில் இருக்கின்ற போலீசார்கள் எல்லா நடவடிக்கையும் எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர், அதாவது எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அவரை மீறி யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ்ஹெச்ஓ நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம், புரியுதுங்களா? லாண்ட் ஆர்டர் போலீஸ் எல்லா வழக்கும் பதிவு பண்ணலாம். இந்த போலீஸ் ஏன் இப்படி பண்றாங்க ஒண்ணுமே புரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்களை நினைச்சு சிரிக்கிறதா அழுவுறதா, இவங்க சீரியஸ் போலீஸா இல்ல காமெடி போலீஸா ஒண்ணுமே புரியலங்க. இப்ப நாங்களும் பாருங்க, வேலையிட்டு போய் தேவையில்லாம இந்த மாதிரி வீடியோ போட்டுன்னு எதுக்காக போடுறோம்? மக்கள் விழிப்போட இருங்க, இந்த மாதிரிலாம் போலீஸ் அலைக்கழிப்பாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு, எந்தெந்த போலீஸ் என்னென்ன பண்ணணும்ன்றது விஷயம் இருக்குன்றதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சட்டம் ஒழுங்கு போலீசார் எல்லா வழக்கையும் கையாளலாம், எல்லா வழக்கையும் எஃப்ஐஆர் போடலாம், புரியுதுங்களா? இது அந்த சைபர் கிரைம்ல சொன்னதும் தப்பு, இவங்க சட்ட ஒழுங்கு பிரிவு வேப்பூர் போலீஸ சொன்னதும் தப்பு. சைபர் கிரைம்காரங்க என்ன சொல்றாங்க, வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம், நாங்க எஃப்ஐஆர் போற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. ஏங்க அப்ப ஏங்க மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணனை கூட்டின்னு போய் வச்சு எஃப்ஐஆர் போட்டீங்க சைபர் கிரைம்ல? விபி ராக்கர் சொல்லிட்டு சேலத்துல வடிவேல் என்ற ஒரு வீடியோ போட்டாரு, அவரு மேல சைபர் கிரைம் தானே எஃப்ஐஆர் போட்டீங்க.
கள்ளக்குறிச்சி சைபர் கிரைமு எப்படி போட்டீங்க? அதுக்கு வேற சட்டம், இதுக்கு வேற சட்டமா? சரி, எஃப்ஐஆர் போட்டிங்களே, அந்த வடிவேலு பேசுறது ஏதாவது பிரமேஃபேஸ் இருக்கா சொல்லுங்க. முகாந்திரம் இருக்கா? நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களே, அவர் என்ன அவதூறு பேசியிருக்காரு? அதுல ஒரு அவதூறும் பேசல. இப்ப அவர் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட போறாரு. தப்பான எஃப்ஐஆர் போட்டதுக்கு நீங்க மாட்டின்னு அவஸ்தைப்பட போறீங்க. எஃப்ஐஆர் போட்டு நீங்க ஜெயிச்சிடுறீங்க, முதல்ல உள்ள போடுறீங்க. ஆனா அது நீதிமன்றத்துக்கு வரும்போது நீங்க தோத்து போயிடுறீங்க. ஆனா அது தோத்து போறது மட்டும் இல்ல, உங்க மேல வழக்கம் போடுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான எஃப்ஐஆர், தவறான ஆளை நீங்க ரிமாண்ட் பண்ணிருக்கிறீங்க, தப்பு. அதுக்கும் உங்க மேல வழக்கு உறுதி. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் மனு ஏற்பு ரசீது கொடுத்து 2 வாரத்தில் டிஸ்போஸ் பண்ணணும். அதை ஏதோ ஒன்று, என்ன கருமமோ, நடவடிக்கை எடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல, ஏதாவது ஒன்று எழுதி ரிப்போர்ட்டை போட்டு புகார்தாரருக்கும் எல்லாருக்கும் அனுப்பிவிடணும். அதை செய்யவே இல்லை. இத்தனை நாளா 2 மாசம் காலதாமதம். அதுவே வந்து நீதிமன்ற அவமதிப்பு. தெரிஞ்சுக்கோங்க, நான் போலீஸ்க்கெல்லாம் சொல்ல வரல, அவங்களுக்கு தெரியும் எல்லாம். பொதுமக்கள், இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு சொல்றேன். சிஎஸ்ஆர் போட்டு 2 வாரத்துல அவங்க க்ளோஸ் பண்ணல அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, இம்மிடியட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீங்க போடலாம். அவங்க பதில் சொல்லி ஆகணும் நீதிமன்றத்தில் வந்து. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு போலீசார் எல்லா கேஸையும் எஃப்ஐஆர் போடலாம். ஆக இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த போலீஸ் நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்துறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த காணொலியை நாங்க மறுபடியும் சட்ட சிக்கல்ல போய் மக்கள் போய் மாட்டிக்க கூடாது. என்னென்ன சட்டம் என்னென்ன சொல்லுது, எந்தெந்த போலீஸ் என்னென்னலாம் பண்ணலாம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீமதியின் மரணத்திற்கு ஒரு நல்ல விடிவு பிறக்கும் வரை இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.